கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் என்ன ஆகுவார்கள்? இதுக்கான பதில் வெட்கி லட்சை அடைவார்கள். யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலை கரெக்டாக ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? துன்மார்க்கரின் வழி என்ன ஆகும் என்று வசனம் சொல்கிறது. இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 1 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். For the Lord watches over the way of righteous, but the way of the wicked leads to destruction. Psalm 1:6. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? அனன்யா மீரான்ற 2 தோழிகள் வாழ்ந்து வந்தாங்களா. அவங்க 2 பேருமே ஒன்றா வளர்ந்தாலும் வாழ்க்கையில் எடுத்த பாதை வேறுபட்டதாக இருந்ததா. அனன்யா எப்பவுமே நல்லபடியாக நடந்து கொள்வாளா, மற்றவங்களுக்கு உதவி செய்வாளா, இனிமையாக பேசுவாளா, கஷ்டம் வந்தாலும் தேவனை நம்புவாளா. அவளுடைய பாதை சில சமயம் கடினமாக இருந்தாலும் அவள் நல்லது செய்யறதை மட்டும் விடலையா. ஆனால் மீரா சுலபமான வழியை தேர்ந்தெடுத்தாளா. அவள் போய் பேசினாளா, பிறரின் உணர்ச்சியை கவனிக்கவே இல்லையா. அவள் தனிமையாகவே வாழ்ந்தாளா. ஆரம்பத்தில் அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் கவலை இல்லாததாகவும் தோன்றுச்சான். ஆனால் காலம் கடந்துச்சான், மாற்றம் ஆரம்பமாச்சான். அனன்யாவோட வாழ்க்கை மெதுவாக சமாதானத்தினாலும் மதிப்புகள்னாலும் உண்மையான சந்தோஷம் இருந்ததாகவும் ஆச்சான். கஷ்டங்களிலும் கூட யாரோ அவளை வழிநடத்தி காக்கிறவங்க போல இருந்ததா. ஆனால் மீராவோட வாழ்க்கை குழப்பமாக மாறிச்சான். அவள் தவறாக எடுத்த முடிவுகளால் நட்புகள் உடைந்ததா, வருத்தத்தை கொண்டு வந்ததா, தனிமையில் தள்ளிச்சான். ஒரு நாள் மீரா கேட்டாலாம், எப்படி உன்னோட வாழ்க்கை இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. அனன்யா மெதுவாக சிரித்து கொண்டே சொன்னாலா, நான் தனியாக இல்லை, ஏன்னா ஏசப்பா என்னோட பாதையை கவனித்து என் கூட காக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாலா. இதே போல் நம்மளும் தேவனோட நடந்தா அவர் நம்மளோட பாதையை காத்து நம்மளோட கூட நடப்பார். ஆனால் நம்ம தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கும் போது அதை நம்மளை அழிவுக்கு தான் கொண்டு போகும். ஆமென்.